ஓம் சாந்தி. காட்ஸ் மெசேஜ். கடவுளின் மகா வாக்கியம். ஓம் சாந்தி. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சங்கல்பமும் சேவையில் ஆழ்ந்திருக்கும்போது குழப்பங்கள் தாமாகவே மறைந்து விடுகின்றன. நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் தந்தையின் பொக்கிஷங்களை வழங்குவதற்கும் ஒரு கருவியாகிவிட்டால் பலவீனங்கள் தாமாகவே அகன்றுவிடும். If at every second, in every thought, you remain busy in service, the anchor of difficulties will be lifted. You will move away from them. If you become an instrument to give support to others, to show them the path, to donate Baba's treasures, the weaknesses will draw away automatically. கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், இன்று பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையின் மர்ஜீவா ஜென்மத்தின் உயர்ந்த கைரேகைகளை பார்க்கின்றார். இன்றைய உலகில் விசேஷமாக கைரேகைகளை பார்த்து ஆத்மாவின் பாக்கியத்தை கூறுகின்றார்கள். அவர்களது உயர்ந்த காரியங்கள் மற்றும் குணங்களையும் கூறுகின்றார்கள். ஆனால் பாப் தாதா கைரேகைகளை பார்க்கவில்லை. ஒவ்வொரு குழந்தையின் வாய், கண்கள் மற்றும் நெற்றி ஆகிய இவை மூலமாக ஒவ்வொருவரின் வேகம் மற்றும் ஸ்திதியின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். பொதுவாகவே மனிதர்கள் முகம் மூலம்தான் அறிந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். மனிதர்கள் தேக அபிமானம் உள்ளவர்களாக இருக்கும் காரணத்தினால் பௌதீக விஷயங்களை சோதனை செய்கின்றார்கள். பாப் தாதா நெற்றி மூலமாக நினைவின் ஸ்வரூபத்தை பார்க்கின்றார். கண்கள் மூலமாக ஜுவாலா ரூபத்தை பார்க்கின்றார். வாயின் புன்முறுவல் மூலமாக அன்பாக மற்றும் விலகி இருப்பதின் தாமரை மலருக்கு சமமான நிலையை பார்க்கின்றார். யார் எப்பொழுதும் நினைவு ஸ்வரூபமாக இருக்கின்றாரோ அவருடைய எண்ணங்களின் வேகம் மிக குறைவாக இருப்பதனை நெற்றியின் ரேகை வெளிப்படுத்துகின்றது. அவர்களிடம் எந்தவிதமான சுமையும் இருக்காது, அழுத்தம் இருக்காது. ஒரு நொடியில் ஒரு எண்ணத்தின் மூலம் அநேக எண்ணங்கள் உற்பத்தி ஆகாது. எப்படி உடலில் இருக்கும் நோயை நாடி துடிப்பின் வேகத்தினால் சோதனை செய்கின்றார்கள், அதே போல எண்ணங்களின் வேகமானது நெற்றியின் ரேகையை தெரிந்து கொள்ளும் அடையாளமாக உள்ளது. அப்படி எண்ணங்களின் வேகம் மிக தீவிரமாக இருப்பது என்பதும் கூட பாக்கியத்தின் சக்தியை வீணாக்குவதாகும். யாராவது எப்பொழுதும் பேசிக்கொண்டு இருக்கின்றார், அதிகமாக பேசுகின்றார்,
சப்தமாக பேசுகின்றார் என்றால் அவர்களுக்கு என்ன கூறுகின்றீர்கள்? மெதுவாக பேசுங்கள், குறைவாக பேசுங்கள் என்று கூறுகின்றீர்கள். அதே போல எண்ணங்களின் வேகம் ஆத்மீக சக்தியை வீணாக்குகின்றது. எப்பொழுது வீணான எண்ணம் ஓடுகின்றதோ அப்பொழுது எண்ணத்தின் வேகம் என்னவாக இருக்கும் என்பதில் அனைத்து குழந்தைகளும் அனுபவிதான். மேலும் எப்பொழுதும் ஞானத்தின் சிந்தனை ஓடுகின்றது என்றால் எண்ணங்களின் வேகம் எப்படி இருக்கும்? வீண் எண்ணம் சக்தியை வீணாக்குகின்றது, ஆனால் இது சக்தியை உருவாக்குகின்றது. வீணான எண்ணங்களின் அதிவேகம் இருக்கும் காரணத்தினால் தன்னைத்தானே சக்தி ஸ்வரூபமானவர் என்று ஒருபொழுதும் அனுபவம் செய்ய மாட்டார். எப்படி சரீரத்தில் சக்தி இல்லாத போது இன்று என்னுடைய புத்தி மிகவும் காலியாக இருக்கின்றது என்று கூறுகின்றீர்கள், அதே போல ஆத்மா அனைத்து பிராப்திகளிலிருந்து தன்னை மிகவும் காலியாக அனுபவம் செய்கின்றது. எப்படி உடல் சக்திக்காக ஊசி போட்டு சக்தியை நிரப்புகின்றார்கள் அல்லது குளுக்கோஸ் பாட்டிலை செலுத்துகின்றார்கள், அதே போல ஆன்மீக தன்மையில் பலவீனமாக இருக்கக்கூடிய ஆத்மா இந்த ஒரு முயற்சியின் விதியை பின்பற்ற வேண்டும். அதாவது நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவேன் என்று பாப் தாதா முரளியில் எந்த ஒரு ஞான விஷயத்தை கூறினார்? வீணான எண்ணங்களுக்கு பிரேக் என்னவாக இருக்கின்றது? முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முயற்சி செய்வதே ஆகும். இந்த முயற்சிகள் அனைத்தும் தனக்குத்தானே ஊசி போடுவதாகும். நீங்கள் எப்படி மற்றவர்களிடம் 10 வார்த்தைகளுக்கு பதிலாக 2 வார்த்தைகள் பேசுங்கள் என்று கூறுகின்றீர்கள், அந்த 2 வார்த்தைகளும் அந்த மாதிரி சக்தி நிறைந்ததாக இருந்து 100 வார்த்தைகள் செய்யும் காரியத்தை செய்துவிட வேண்டும். அதே போல எண்ணத்தின் வேகம் எது அவசியமாக இருக்கின்றதோ அந்த எண்ணம் மட்டும் ஓட வேண்டும். எண்ணம் என்ற விதை வெற்றி என்ற பழத்தினால் நிரம்பியதாக இருக்கட்டும். பழம் உருவாக முடியாத காலியான விதையாக இருக்க வேண்டாம். God's sweet version. Sweet child, Bap Dada is seeing the elevated lines of every child's birth of dying alive. In today's world, they tell souls their fortune, their virtues, and the greatness of their task by reading the lines on their palms. However, Bap Dada doesn't look at the lines on your palms. Baba is looking at the lines of the speed and stage of each of you children from your lips, eyes, and forehead. Usually, someone tries to recognize another person from his face, because those people are body conscious. They check physical things. Bap Dada sees an embodiment of remembrance from the forehead, the form of fire from the forehead, the eyes, and the stage of being as loving and detached as a lotus from the smile on the face.
The lines on the forehead of those who are constant embodiments of remembrance will show that they have a very slow speed of thoughts. They won't have any type of burden. They won't be under pressure. One thought will not give birth to many thoughts in 1 minute. Just as a physical illness of the body is examined by the pulse being felt, so too the lines on the forehead are a sign of speed of thoughts. It is wasting the energy of your fortune. It is just like the power and energy of the body is also wasted by someone who speaks too quickly or who is constantly talking. What do you tell someone who is constantly talking, who talks too much and too loudly? Speak less and say it softly. In the same way, the speed of thoughts wastes spiritual energy. All of you children are experienced in this. What is the speed of thoughts when you have waste thoughts? And what is speed of your thoughts when you are churning the knowledge? A lot of energy is wasted by one, and energy is created by the other. When the speed of waste thoughts is fast, you never experience yourself to be an embodiment of power. Just as when you have lost all your physical energy, you say that your head has become empty. In the same way, such a soul experiences himself to be empty of all attainments. For physical energy, you are given an injection or a bottle of glucose. In the same way, a soul who is weak in spirituality has to follow this method of effort in his awareness. I am a Master Almighty Authority. What points did Bap Dada relate in the Murli today? What is the break for waste thoughts? To try to apply a full stop. All these methods are ways of injecting yourself. For spoken words, you tell others, say 2 words instead of 10, and those 2 words should be powerful enough to carry out the work of 100 words. Similarly, this applies to the speed of thoughts. You should only have thoughts that are necessary. Thought is the seed that should be filled with the fruit of success. It should not be an empty seed that doesn't bear any fruit. Om Shanti.